வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க எப்படி நம்ம கருஞ்சீரகத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் பண்ணோன்னா ரொம்ப சிம்பிளாக கருஞ்சீரகத்தை நம்ம பவுடர் பண்ணிக்கணும். 100 கிராம் கருஞ்சீரகம் அப்படின்னா 150 கிராம் சீரகம் எடுத்துக்கணும். ஸோ இந்த ரேஷியோவில் தான் நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு கருஞ்சீரகத்தை பயன்படுத்தணும். ஸோ இது ரெண்டுமே சேரும்பொழுது உடலில் அதிகமான ஆற்றல் நமக்கு தருது. முக்கியமாக ஃபைபர் கண்டென்ட், சீரகமும் அதிகமான ஒரு ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடியது. செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரி செய்கிறதுக்கு நமக்கு சீரகம் பயன்படுது. அதே மாதிரி தான் கருஞ்சீரகம். ஸோ இந்த கருஞ்சீரகமும் நம்ம வந்து பயன்படுத்தும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்களானது ஏற்படுது. அப்போ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கருஞ்சீரகம் 100 கிராம், சீரகம் 150 கிராம் எடுத்துகிட்டு இதை லேசாக வறுத்து நம்ம நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பவுடரை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம்? காலையில் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து 2 கிளாஸ் தண்ணியில் நல்லா பாயில் பண்ணிடணும். ஃபில்ட்ரு பண்ணிடணும். பாயில் பண்ணி அந்த 2 கிளாஸ் தண்ணீர் 1 கிளாஸாக வரணும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு இதில் ஒரு 5-6 துளிகள் எலுமிச்சை சாறு கலந்து காலையில் குடிச்சிட்டு வரணும். ஸோ இது தொடர்ந்து நம்ம எடுக்கும்பொழுது உடல் எடை நமக்கு குறையும். முக்கியமாக இந்த கருஞ்சீரக டீ நம்ம குடிச்சிட்டு கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும். டீ குடிச்சிட்டேன், ஓகே திரும்ப படுத்து தூங்கணும், இல்லை நான் என்னோடய ரொட்டீன் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ இந்த டீ குடித்த பிறகு கொஞ்சம் நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும்.